السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العظيم. قالت عائشة رضي الله تعالى عنها: خرج النبي صلى الله عليه وسلم غداة وعليه مرط مرحل من شعر أسود، فجاء الحسن بن علي فأدخله، ثم جاء الحسين فدخل معه، ثم جاءت فاطمة فأدخلها، ثم جاء علي فأدخله، ثم قال رسول الله صلى الله عليه وسلم: إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அள்ளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வசந்த மாதத்தில் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு தோளோடு தோளாக நின்ற, அவர்களுக்கு உயிர் கொடுத்த, எல்லா வகைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் உதவிய குலஃபாயே ராஷிதீன், நல்வழி பெற்ற 4 கலீஃபாக்களின் வரலாறுகளை இந்த ஆண்டின் மீலாது தொடரில் நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த வரிசையில் குலஃபாயே ராஷிதீன் 4 கலீஃபாக்களில் 4ஆவதாக இடம்பெற்ற அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களுடைய மேன்மைகளை, கீர்த்திகளை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற படிப்பினைகளை இந்த சபையில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு இரண்டுமே இறை இல்லத்தில் தான் இருந்தது என்பது அபூர்வமான நிகழ்வு, ஆச்சரியமான நிகழ்வு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 வயதாக இருக்கின்ற பொழுது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு அமைந்தது. எப்படி அமைந்தது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தில் 30 வயதாக இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த சமயத்தில் இருவரும் காபாவை தவாப் செய்கிறார். இப்படி காபாவை தவாப் செய்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. உடனே அந்த சமயத்தில் காபாவினுடைய கதவு திறந்து இருந்தது. காபாவுக்கு வெளியில தான் தவாப் செய்வான். அந்த சமயத்தில் காபாவினுடைய கதவு திறந்திருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரான நிறைமாத கர்ப்பிணியை அந்த பிரசவ நேரத்தில் பிரசவ வலி ஏற்படுகின்ற பொழுது காபாவிற்கு உள்ளாக கொண்டு சென்று தள்ளிவிட்டார்கள். அந்த சமயத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது காபாவிற்குள்ளாக பிறந்தார்கள். இந்த சிறப்பு யாருக்கு இருக்கிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களுடைய பல பட்டப்பெயர்கள்ல ஒரு பட்டப்பெயர் வலீதுல் காபா, காபாவிற்குள் பிறந்தவர். இது ஒரு சிறப்பு. கண்ணியமிக்கவர்களே, அவர் இறக்கின்ற பொழுது வேதனாவுல இறந்தார். ஷஹீதுல் மெஹரா, அவருடைய பிறப்பும் புனித காபாவில், அவருடைய இறப்பும் புனித மெஹராபில், ரெண்டுமே பள்ளிவாசல்ல தான் அமைந்திருந்தது. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதாக இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசு, 2 பேருக்கும் 30 வயசு வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வித்தியாசம் எத்தனை வயசு? 30 வயசு வித்தியாசம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதிலே நபி பட்டம் கிடைக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40னா இவருக்கு எத்தனை வயசு? 10 வயசு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதிலே நபி பட்டம் கிடைக்கின்ற பொழுது முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியை எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துஷ் ஷுஆரா, அந்த சூராவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நாயகமே, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாம நமது தாவா பணிய எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். பிறகுதான் வீதியில அந்த தாவா பணியை எடுத்து செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தாவா பணியை வீதியில் செலுத்தவில்லை, வீதியில் செய்யவில்லை, அல்லாஹ்வும் உத்தரவிடவில்லை. முதலாக தாவா பணியை எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினருக்கு நபியே நாயகமே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா என்ன செய்றாங்க? தமது நெருங்கிய உறவினர் ஒவ்வொரு பெயரையா சொல்லி அழைக்கிறான். பாத்திமா பெயரை சொல்லி அழைக்கிறான், மாமி பெயரை சொல்லி அழைக்கிறாங்க, சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க, எல்லோருடைய பெயரை தனியாக சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப அலி அவர்களுக்கு வயது 10. அலி பெயரை சொல்லி சிறுவர், 10 வயது பாலகர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களே நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் மாறுங்கள் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் வந்துவிட்டார். அவர் இஸ்லாத்தில் நுழைகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது எத்தனை? 10. இன்னொரு விஷயம், இஸ்லாத்தில் முதலாக நுழைந்தவர் யாரு? அன்னை கதீஜா. முதலாக அன்னை கதீஜா ஆண்களிலும் பெண்களிலும் முதன்மையாக இஸ்லாத்தில் நுழைந்தவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதுக்கப்புறம் நுழைஞ்சவர் யாரு? அபூபக்கர் கிடையாது. 2வது அல்லது 3வது அலி ரலியல்லாஹு. 2வது சொல்றாங்க, 3வது சொல்றாங்க. ஆண்களில் முதலாக இஸ்லாத்தில் நுழைந்தவர் அபூபக்கர் அல்ல. யாரு? அலி ரலியல்லாஹு. அதான் 2வது இஸ்லாத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது, அல்லது 3ஆம் நபராக இஸ்லாத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அபூபக்கரே வர்றார். அப்ப பெண்களில் ஒட்டுமொத்த மக்களில் இஸ்லாத்திற்கு வந்தவர் அன்னை கதீஜா அம்மையார். ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை தழுவியவர் யாரு? அபூபக்கர் அல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் 2வது என்று சொல்லப்படுகிறது, அல்லது 3ஆவதாக இஸ்லாத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி அவர்களுடைய அந்த சிறப்பினை நாம் தெரிந்து கொண்டே வருகின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே 3 இடங்களிலே சுட்டி காட்டுவார். எத்தனை இடம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக, அவர்கள் குடும்பம் சம்பந்தமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் 3 இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 4807. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்திலே வெளியேறினார்கள். அவர்களுடைய மேனியிலே ஒட்டகச் சேணத்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கம்பளி ஆடை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலாடை. அது எந்த ஆடை அப்படின்னா, வஅலைஹி மிர்துன் முரஹலும் மின் ஸஅரி அஸ்மத, ஒட்டகச் சேணத்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கம்பளி ஆடையை போர்த்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதிலே வெளியே செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் ஃபஜா அல் ஹசன் இப்னு அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தை ஹசன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர குழந்தை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் அவர்கள் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா,
அந்த கம்பளி போர்வைக்குள் நுழைத்துக் கொண்டார்கள். பாதுகளவு கம்பளி போர்வைக்குள்ள நுழைத்துக் கொண்டார். இன்னைக்கு தாத்தாவும் பேரும் விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. இன்னைக்கு விளையாடுறாங்க எனக்கு தெரியல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைத்துக் கொண்டார்கள். இரண்டாவது சும்ம ஜாஅல் ஹுசைன், பாலகர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஃபதகல மாகு, அவராலே நுழைந்துட்டார். முதல்ல வந்த பேர குழந்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைத்தார்கள். இவர் உள்ள போயிட்டார். அந்த கம்பளி போர்வைக்குள்ளாக இவர் உள்ளே போய்விட்டார். சும்ம ஜாஅத் ஃபாத்திமா, மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு என்று வர்ணிக்கப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகளை அப்படியே அரவணைத்து அந்த போர்வைக்குள்ளாக அவர்கள் உள்ளே இழுத்துக் கொண்டார்கள். கடைசியில் நான்காவதாக சும்ம ஜாஅ அலியுன், நான்காவதாக யார் வர்றா? மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது பாதுகலகு, அவரையும் வளர்ந்தார். ஒரே போர்வை, கம்பளி போர்வை, 5 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹசன் அவர்கள், ஹுசைன் அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், அலி அவர்கள், இந்த 5 பேர் ஒரே போர்வைக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொத்திட்டு அந்த சமயத்தில் குர்ஆனில் இடம்பெற்ற சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூரா 33வது வசனம் 33 அந்த வசனத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், நபியின் குடும்பத்தாரே. யாரை பத்தி சொன்னாங்க? இந்த 4 பேரை பத்தி தான் சொன்னாங்க. இப்ப நீங்க கேட்க கூடாது, ஆயிஷா குடும்பத்தார் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற மனைவிமார் குடும்பத்தார் இல்லையான்னு கேட்க கூடாது. இந்த ஹதீஸை ஆயிஷா தான் அறிவிக்கிறார். இப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார் அவர்களுடைய மனைவிகள் இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கம்பளி போர்வைக்குள் இருந்தது இந்த 4 பேர் தான். இந்த வசனத்தை ஓதி கேட்கலாம். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். அஹ்ல பைத் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்னு அர்த்தம். அவன் நபியுடைய குடும்பத்தாரே, எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களை விட்டோம் நஜிஸை, அசுத்தத்தை நீக்க நாடுகிறான். உங்களை விட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்ப அசுத்தத்தை நீக்க நாடுகிறான். உங்களை அவன் பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் என்று இந்த வசனத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த இடத்துல அஹ்ல பைத் என்பது இந்த 4 பேரை குறிக்கும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு. அலி அவர்கள் குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது இது ஒரு சிறப்பு. இன்னொரு வசனம் சூரத்துல் ஹஜ், 22வது சூரா சூரத்துல் ஹஜ் 19வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது ஹாதானி ஹஸ்மான் இஹ்தஸமு ஃபீ ரப்பிஹிம், 2 வகுப்பார் தங்களது இரட்சகனிடத்திலே தர்க்கம் செய்யக்கூடிய 2 வகுப்பார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், எவர்கள் இறைவனை மறுக்கிறார்களோ அந்த காபிர்களுக்கு நரகத்தினால் செய்யப்பட்ட அந்த நரக ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இசப்பு மின் ஃபௌகி ரூஸிஹில் ஹமீம், அவர்களுடைய தலைகளின் மீது வெண்ணி ஊற்றப்படும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். 2 சாரா இறைவனுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்த 2 சாரார் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 2 சாரார் யார்? ஒன்று இறை மறுப்பாளர்கள்,
மற்றொன்று முஸ்லிம்கள். இது எது குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் பத்ர் யுத்தத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். பத்ர் யுத்தத்தை குறித்து இரண்டு சாரார்கள் மோதிக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மோதிக்கொள்கிறார்கள், குஃபார்கள் மோதிக்கொள்கிறார்கள். அப்பமெல்லாம் சண்டை மேலிருந்து குண்டை போட்டு கொள்ள மாட்டான், இது கோழைத்தனம். இப்போ வீரர்களுக்கு மதிப்பு இல்லை, ஆயுதத்துக்கு தான் மதிப்பு. பெரிய வீரனா இருப்பான், ஒரு குண்டை போட்டு அழிச்சிடலாம். ஆனா அப்ப சண்டை எப்படி தெரியுமா? உண்மையான வீரன் யார் என்பது போர்க்களத்திலே நேருக்கு நேராக மோதிக்கொள்வார்கள். இப்படி அடிச்சுட்டு ஓடுறது, மேலிருந்து குண்டை போடுறது, ஏவுகணையை வீசுறது, இந்த கோழைத்தனமாக ஈடுபடக்கூடிய அமெரிக்க, இஸ்ரேல் இவர்கள் எல்லாம் கோழைகள். இவர்களுக்கு ஆயுதம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் உண்மையான வீரர்கள் கிடையாது. பலஸ்தீன் முஜாஹிதுகள் தான் உண்மையான வீரர்கள், நேருக்கு நேராக எதிர்கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரண்டு சாராரை பத்தி அல்லாஹ் சொல்றான். பத்ர் களத்துல 3 சஹாபாக்கள் 3 காபிர்களோடு மோதினார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 3 சஹாபாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது உபைது இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபைது இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உபைத் அவர்கள் யாரோடு மோதுறாங்கன்னா, அந்த உபைத் என்ற சஹாபி வயசானவர், உத்பாவோடு மோதுகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரோடு மோதுகிறார்கள் என்று சொன்னால் ஷைபாவோடு மோதுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரோடு மோதுகிறார்கள் என்று சொன்னால் வலீது இப்னு உத்பா, உத்பாவுடைய பையன் வலீதோடு மோதி அவனை பத்ர் களத்திலே வெட்டி சாய்க்கிறார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப 2 சாரார் இறைவனுடைய விஷயத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சாரார் இறை மறுப்பாளர்கள், இன்னொரு சாரார் முஸ்லிம்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இதிலேயும் எல்லாம் அல்ல அல்லாஹ் 2 சாராரில் முஸ்லிம்கள் அந்த அணியினரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த மூவர் அந்த குழுவிலே இடம்பெற்றவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது வசனமாச்சா? 3வது வசனம். 3வது வசனம் சூரத்து ஆல இம்ரான், 3வது சூரா, 61வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஆல இம்ரான்ல ஃபகுல் தஆலு நது அபுனாஅனா வ அபுனாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வேதம் உடையவர்கள், அதாவது அந்த வேதம் உடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். ஃபஇன் ஹாஜூக மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், ஞானம் வந்த பிறகும் நபியே உம்மிடத்திலே அவர்கள் தர்க்கம் செய்கிறார்களே, அந்த வேதமுடையவர்கள், நாங்கள் தான் சத்தியத்தின் மீது இருக்கிறோம், நபியே நீங்கள் அசத்தியத்தின் மீது இருக்கிறீர் என்று அவர்கள் வாதிடுகிறார்களே, அவர்களை கூப்பிடுங்கள். யார் பொய்யின் மீது இருக்கிறார், யார் உண்மையின் மீது இருக்கிறார் என்று முபாகலா, இந்த முபாகலான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதாவது 2 பேர் தர்க்கம் பண்றாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் முபாகலாவை பற்றி சொல்லி காட்டுறான். 2 பேர் தர்க்கம் பண்ணும் பொழுது ஒருத்தன் சொல்றான், நான் தான் உண்மையின் பக்கம் இருக்கிறேன். இவன் அடுத்தவனை பத்தி சொல்றான், நீ பொய்ய, நீ பொய்யின் மீது இருக்கிறாய் என்று வாதம் செய்கிறான். அதாவது 2ஆம் வாதம் செய்கிறான். நான் சத்தியத்தின் மீது இருக்கிறேன், நீ அசத்தியத்தின் மீது இருக்கிறாய், நீதான் பொய்ய என்று வாதம் செய்கின்ற பொழுது
எதிர்த்தரப்பார் உண்மையிலேயே சத்தியத்தின் மீது இருந்தால் என்ன செய்யணும்? என்னடா நம்மளை பத்தி சொல்றான், நம்மளை பொய்யன்னு சொல்றான், அவன் பொய்யனாக இருந்துட்டு நம்மளை பொய்யன்னு சொல்றானே, நாம எப்படி நிரூபிப்பது? அப்ப நிரூபிப்பதற்கு தான் முபாகலா என்பது கடைபிடிக்கப்படும். முபாகலா என்று சொன்னால், வா உன் குடும்பத்தை கூட்டு வா, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். பக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ் நீங்கள் அவர்களை அழையுங்கள். எப்படி அழையுங்கள்? நதுஹு அப்னாஅனா வ அப்னாஅக்கும், நான் என் குழந்தைகளை கூட்டி வர்றேன். வலிசானா வலிசாக்கும், நான் எனது மனைவி மக்களை பெண் குழந்தைகளை கூட்டு வர்றேன், நீயும் கூட்டு வா. வான்சுசனா வான்சுசகம், நானும் வாரேன் நீயும் வாரேன். முபாகலாவுடைய முறை. யார் சத்தியத்தின் மீது இருக்கிறார், யார் அசத்தியத்தின் மீது இருக்கிறார் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், நிரூபிப்பது கட்டாயம் என்று சொன்னால், நேரவா பள்ளியாசலுக்கு வா, உன் குடும்பத்தெல்லாம் கூட்டி வா, உன் குழந்தைய கூட்டு வா, உன் மனைவி மக்களை கூட்டு வா, நானும் வர்றேன் நீனும் வா. இதான் முபாகலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான், வேதக்காரர்களை அழைக்கிறான். இப்படி அழைக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பம் என்று யார் அழைத்து சென்றார்? அலிதான் அழைத்து சென்றான். அபுனாஅனா வ அப்னாஅக்கும், நான் எனது குழந்தைகளை அழைத்து சென்று வருகிறேன். அப்போது தனது குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களை அழைத்து சென்றார்கள், நமது பேர குழந்தைகளை அழைத்து சென்றார்கள். நிசானா, நான் எனது பெண் மக்களை அழைத்து வருகிறேன். பாத்திமாவை அழைத்து சென்றார்கள். வாடா வந்து பார்ப்போம், நீயும் வாடா. ஓடியே போயிட்டான். வேதக்காரர்கள் நாங்க சொல்றதான் சத்தியம், முகம்மது அவர்களே நீங்க சொல்றது சத்தியம் கிடையாதுன்னு குழம்புனவன் கத்துனவன் முபாகலாவுக்கு கூப்பிடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய பொழுது எவனும் எந்த பயிலுமே வரல. சும்ம நபுத்தகில் ஃபனஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், யாரு பொய்யனாக இருக்கிறோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிதான் முபாகலா. எப்படி சொல்லணும்? நான் பொய்யனா இருந்தா என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், நீ பொய்யனா இருந்தா உன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்ற முபாகலாவுக்கு எவனுமே வரவில்லை. பயந்து ஓடி போயிட்டான். உண்மையிலே அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு. அப்ப அதிலிருந்தே தெரிகிறது சத்தியத்தின் மீது யார் இருந்தா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தின் மீது இருந்தார்கள். முபாகலா நடக்குதா இல்லையா? தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியன், இந்த முபாகலாவுக்கு தமது சார்பாக தமது குடும்பம் என்று வருகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஃபாத்திமா, ஃபாத்திமா அவர்களை அழைத்தார்கள். ஹசனன், ஹசனை அழைத்தார்கள். ஹுசைனன், ஹுசைனை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, ஃபகால அல்லாஹும்ம ஹாஉலாஹி அஹ்லி, இறைவா இவங்க தான் என் குடும்பம். ஆயிஷாவை அழைக்கல, மனைவி யாரையும் அழைக்கல, இந்த 4 பேரையும் அழைத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என் குடும்பம், நான் குடும்பத்தோடு சத்தியம் செய்ய வருகிறேன். நான் பொய்யனா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு வரட்டும், நீ பொய்யனா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு எவனுமே வரல. தனது சார்பாக தனது குடும்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைத்தார்கள்? அலி அவர்கள் அழைச்சாங்க, பாத்திமா அவர்கள் அழைச்சாங்க, ஹசனை அழைச்சாங்க, ஹுசைனை அழைச்சாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப குர்ஆன்ல இந்த 3 இடங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த மூவரையும் பற்றி குறிப்பிடுகிறார். அப்ப குர்ஆனில் இடம்பெற்றவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.